வணக்கம் மக்களே. கூடுவாஞ்சேரி காயரம்பேடில் ஒரு வீடு ஒன்று சேல்ஸுக்கு வந்திருக்கு. அந்த வீடு இருக்கக்கூடிய ஏரியா எப்படி இருக்குன்னு பார்க்குறீங்க. முழுக்க வீடுங்க தான். ஒரு கார்னர் வீடுங்க, நல்ல பெரிய வீடு. இதுதான் இது ஒரு மினி பங்களா. இந்த வீடு தான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. நார்த்து ஃபேஸ் பண்ண மாதிரி இருக்குது. வெஸ்ட் சைடும் 20 அடி ரோடு, நார்த்து சைடும் 20 அடி ரோடு, பேக் சைடும் 20 அடி ரோடு, 3 பக்கம் ரோடு இருக்குது இதுக்கு. இதுதான் வீடு. இதுதான் சேல்ஸுக்கு வந்திருக்கு. மொத்தம் 1750 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்ட் ஏரியா. இதில் 2020 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு. இந்த 700 ஸ்கொயர் ஃபீட்டு லேண்டு இங்கே ஃப்ரீயாக விட்டுருக்காங்க. கீழே மேலே கட்டி கூட நீங்கள் ரெண்டலுக்கு விடலாம், வெளியில் மாடிப்படி வச்சு. இல்லை அப்படியே உங்களுக்கு நல்ல பெரிய பெரிய கார் மாதிரி 2-3 கார் இருக்குன்னா கூட கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கும் கார் பார்க்கிங் இருக்குது. இதை கார் பார்க்கிங்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வேறு உங்களுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் இந்த மாதிரிலாம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது பின்னாடி இருக்கக்கூடிய பார்க் ஏரியா, அதாவது வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பார்க் ஏரியா. இது ஒரு ஸ்ட்ரீட்டு, பின்னாடி ஸ்ட்ரீட்டு. இதுதான் இந்த வீடு. இது கொல்லை பக்கம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்க. இந்த பக்கமும் 20 அடி ரோடு தான். இது ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டு. இந்த பக்கம் வெஸ்ட்டு சைடு, இந்த பக்கமும் 20 அடி ரோடு. அப்படியே ரைட் எடுத்தோம்னாக்கா அதுவும் 20 அடி ரோடு. 3 பக்கம் ரோடு இருக்குது. சுற்றி காம்பவுண்டு போட்டிருக்கு. இது ஒரு மினி பங்களா தான். நீங்கள் வீட்டை நேராக பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபுல்லி ஃபர்னிஷ்டுங்க. 4 BHK ஃபுல்லி ஃபர்னிஷ்டு வீடு இது. இப்படி போய் ரைட் சைடும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். வீட்டுக்கு ஃப்ரண்ட் சைடும் வந்துக்கலாம். இது ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு ஃப்ரீ ஸ்பேஸ் இருக்குது. அதுக்குமே காம்பவுண்ட்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க. இது வீட்டுடைய என்ட்ரன்ஸு. இது ஒரு கார் பார்க்கிங்கு. சுற்றி செட்பேக் இருக்குது. இந்த பக்கம் ஸ்டோரேஜு, நம்ம வாஷிங் மிஷின் வச்சுக்கிறது எல்லாமே இந்த பக்கம் வச்சுக்கலாம். இந்த டோருன்றது கிச்சனுக்கும் லிவிங் ஹாலுக்கும் இடையில ஒரு வரக்கூடிய டோரு. இது அப்படியே செட்பேக் ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. இது சுற்றி வர மாதிரி தான் இருக்குது. ஏதாவது ப்ளம்பிங் ஒர்க்கு இந்த மாதிரிலாம் இருக்கணும்னா சுற்றி வரலாம். இந்த பக்கம் ஒரு பயோ செப்டிக் டேங்க் இருக்குது. இது இல்லாமல் சம்பு இருக்குது. எல்லா வசதிகளோடு இருக்குது இந்த வீடு. 3 ஃபேஸ் EB இருக்குது. கார் பார்க்கிங் இருக்குது இந்த வீட்டுக்கு. இது இல்லாமல் பக்கத்தில் ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு வேறு இருக்குது லேண்டு. ஃபுல்லாக கிரானைட் தாங்க பண்ணியிருக்கிறாங்க. ஹாலை 2 வாட்டி எடுத்திருப்பேன். அது ஏன்னா சில டீட்டெயிலிங் மிஸ் ஆகிருக்கும். அதுக்காக 2 வாட்டி எடுத்திருப்பேன். அதனால் நல்லா கவனித்து பார்த்துக்குங்க. ஒரு இந்த கேட்டு தான் நம்ம அங்கே பார்த்த கேட்டு, அதாவது செட்பேக் ஆக்சஸ் பண்ணக்கூடிய கேட்டு. இந்த பக்கம் கிச்சன் வருது, அதை நம்ம அப்புறமா பார்ப்போம். இது ஒரு ஃப்ரண்ட் வியூ, நல்லா அழகாக இருக்கும். ஃப்ரண்ட் எலவேஷனு. இந்த ஹாலை 2 வாட்டி எடுத்திருப்போம். அதனால் டீட்டெயிலிங்காக தான். நல்லா ஒரு பெரிய ஹாலு, நல்லா அழகாக இருக்கும். இப்போ நீங்கள் என்ன பார்க்குறீங்களோ கண்ணால், இந்த பொருள்கள் எல்லாம் இது அப்படியே கொடுத்துருவாங்க. இது ஒரு டீ குட் டோரு. திரும்பவும் இந்த ஹாலை தான் பார்க்குறீங்க. அதில் மிஸ் ஆன சில டீட்டெயிலிங் இதில் இருக்கும். இதில் அவங்களுடைய பர்சனல் திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே ஒப்படைச்சிருவாங்க. இந்த பக்கம் ஒரு புத்தர் சிலை, இந்த பக்கம் கூழாங்கல்லாம் போட்டு நல்லா அழகாக, ரொம்ப அழகாக இருக்கும் வீடு. கட்டி 4 வருஷம் தாங்க ஆகுது. அவங்க ஃபாரினில் செட்டில் ஆகுறாங்க. அதனால் இது சேல் பண்ணுறாங்க. இப்போவுமே ஃபாரினில் தான் இருக்காங்க ஓனரு. ஃபுல்லாக ஃபால் சீலிங் எல்லாம் பண்ணி வச்சுருக்குறாங்க. 4 பெட்ரூம் இருக்குது. 4 பெட்ரூமுக்குமே ஏசி இருக்குது. ஹாலில் இருந்து பெட்ரூம் எல்லாமே ஃபர்னிஷ்டு தான். உங்களுக்கு ஒரு வேலையுமே இல்லை வாங்குறவங்களுக்கு.
இது வந்து ஒரு ரெஸ்ட் ரூமு, காமன் ரெஸ்ட் ரூமாக யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ரூம்லேருந்து வந்தும் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ கீழே ஒரு ரெஸ்ட் ரூம் இருக்குது, மேலே ஒரு 2 ரெஸ்ட் ரூம் இருக்குது 2 பெட்ரூமில். ஃப்ரிட்ஜு, இங்கே நீங்கள் பார்க்குற மாடுலர் கிச்சன் இது அப்படியே கொடுத்துருவாங்க. சிம்னி, அடுப்பு எல்லாமே இருக்குது. இது அப்படியே உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அவங்களுடைய பர்சனல் திங்ஸை மட்டும் எடுத்துக்கிட்டு இந்த வீடு அப்படியே கொடுத்துருவாங்க. 1750 ஸ்கொயர் ஃபீட் லேண்ட் ஏரியா, 2020 ஸ்கொயர் ஃபீட்டு பில்டப்பு, டிடிசிபி அப்ரூவ்டு, நார்த் ஃபேஸிங், 20 ஃபீட் ரோடு, கட்டி 4 வருஷம் ஆகுது, டிடிசிபி அப்ரூவ்டுங்க. இது ஒரு விண்டோ மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, நல்ல வெளிச்சம் உள்ளே வர மாதிரி. இப்போ அப்படியே மேலே போய் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோரு. ஃப்ரண்ட் வியூக்கான ஒரு விண்டோ அது. இதோடைய ப்ரைஸ் வந்து 1,85 lakhsங்க. ஸ்லைட்டாக நெகோசியேஷன் இருக்கும், ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா வீடை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், ஒரு பங்களா வந்து 1,85 lakhsக்கு கிடைக்குமான்னு யோசனை பண்ணிக்கோங்க. அதுவும் ஒரு கார்னர் வீடு, கட்டி 4 வருஷம் தான் ஆகுது. மேலே வந்த உடனே 3 பெட்ரூம் இருக்குது. இது ஒரு சின்னதாக ஒரு லாபி மாதிரி கொடுத்துருக்குறாங்க. லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம், ரைட் சைடு ஒரு பெட்ரூம், கடைசியில் லெஃப்ட் சைடு ஒரு பெட்ரூம் இருக்குது. அது ஒரு கிட்ஸு பெட்ரூம் மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம் கடைசியில் இருக்கிறத. அதுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது. இது வந்து மாஸ்டர் பெட்ரூம். மேலே வந்த உடனே ஃபஸ்ட்டு வரக்கூடிய மாஸ்டர் பெட்ரூம் இது. இது அப்படியே பால்கனி போயிடலாம். மேலே வந்து வெளிச்சம் வர மாதிரி, சூரிய வெளிச்சம் வர மாதிரி கிளாஸு அவங்க ஃபிட் பண்ணி வச்சுருக்குறாங்க. இந்த கட்டில், பெட்டு, இது இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே கொடுத்துருவாங்க. ஒரு டப் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இது வந்து ஃப்ரண்ட் வியூக்கான பால்கனி. இது மெயின் ரோடுக்கு ரொம்ப நியர்பைங்க. அதாவது காயரம்பேடு ஜங்ஷன்லேயே இருக்குது. ஒரு அதிகபட்சம் ஒரு 250 300 மீட்டர் தான். நல்ல பெரிய வீடு, 4 பெட்ரூம் வச்ச வீடு. யாராவது அந்த மாதிரி தேடுறீங்கன்னா இது பொருத்தமாக இருக்கும். அல்லது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இதை ஷேர் பண்ணி விடுங்க. யாராவது பெரிய வீடாக தேடுறவங்களுக்கு 1,85 lakhs சொல்கிறாங்க. ரொம்ப ஸ்லைட்டாக நெகோசியேஷன் இருக்கும். ஃபுல்லி ஃபர்னிஷ்டு. ஆளுங்கள்லாம் போட்டு மெயின்டைன் பண்ணுறாங்க வீடை. இது வந்து ஒரு கிட்ஸ் ரூம்னு சொல்லலாம். இதுக்கு வந்து ரெஸ்ட் ரூம் கிடையாது. மொத்தம் 4 பெட்ரூமு, 3 அட்டாச்சு ரெஸ்ட் ரூமு. அந்த கீழே மட்டும் காமனாகவும் யூஸ் பண்ணிக்கலாம், அட்டாச்சு ரெஸ்ட் ரூமாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். 2 பக்கமே கேட்டு கொடுத்துருக்குறாங்க, அதாவது டோர் கொடுத்துருக்குறாங்க. இது வந்து ஓப்பன் டெரஸ் போகிறதுக்கான வழி. இங்கே ஒரு விண்டோ ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ப்ரைஸு அவங்க சொல்கிறாங்கன்னா அந்த அளவு இவங்க வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க. சொருவோடெல்லாம் எல்லாம் புதுசாகவே இருக்குது. கேரளா டைல்ஸ் போட்டிருக்கிறாங்க, புதுசாகவே இருக்குது. அப்படியே ரொம்ப புதுசாகவே இருக்குது. சுற்றி ஏரியாலாம் பாருங்கள். இதுதான் அந்த கிளாஸு.
சூரிய வெளிச்சத்தை பிரதிபலிக்கிற மாதிரி கிளாஸ் ஃபிட் பண்ணியிருப்பாங்க. உள்ள நல்லா வெளிச்சமாக இருக்கும். அது மாஸ்டர் பெட்ரூமில் 3 பக்கம் 20 அடி ரோடு, கார்னர் வீடு. எல்லா டீட்டெயிலையும் சொல்லிட்டேன், 1க்கு 2 முறையே சொல்லிட்டேன். நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கக்கூடிய ஏரியாங்க. நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணி வச்சுருக்குறாங்க. 4 வருஷம்தான் பழசு. ரீசேலில் ஒரு பங்களா தேடுறவங்களுக்கு இது பொருத்தமாக இருக்கும். அந்த பக்கம் வந்து பார்க் ஏரியா, அதெல்லாம் இனிமேல் ரெடி பண்ணிவிடுவேன்னு சொல்லிகிட்டு இருக்காங்க இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க. ஒரு 700 ஸ்கொயர் ஃபீட்டு காலி இடமும் இருக்குது. இது அப்படியே மெயின் ரோடு ஆக்சஸ் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். அதிகபட்சம் இங்கேருந்து அந்த காயரம்பேடு ஜங்ஷன்லேருந்து அந்த மரமலை நகர் போகிற ரோடு இந்த பக்கம் ஒரு அதிகபட்சம் ஒரு 100 மீட்டர் தான். அங்கேருந்து ஜங்ஷன்றது அது ஒரு 150 மீட்டர். மொத்தம் ஒரு 250லேருந்து 300 மீட்டர் தாங்க. அவ்வளோதான். ஏற்ற மாதிரி மெயின் ரோடு தான். வீட்டிலேருந்து ஒரு 4-5 வீடு தாண்டின உடனே மெயின் ரோடு தான். ப்ரைஸ் சொல்லிட்டேன், 1,85,00,000 டிடிசிபி அப்ரூவ்டு. வேணுங்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.